நான் இன்னமும் அடிமையா வாழ்ந்து அடிமையா இருந்து பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமை, கடன் பிரச்சனைக்கு அடிமை, வியாதிக்கு அடிமை, இவெல்லாம் அடிமையா இருப்பதற்காக இயேசு உயிர் தள்ளவில்லை. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இப்ப புதிய ஏற்பாடுக்கு போங்க. யோவான் புஸ்தகம், இயேசுவே சொன்ன ஒரு காரியம் பாருங்களேன். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன ஆவீர்கள்? விடுதலை ஆவீர்கள். இயேசு உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன ஆவீர்கள்? விடுதலை ஆவீர்கள். இயேசு நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். சொல்றார் பாருங்க, இயேசு உங்களை அவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன ஆவீர்கள்? விடுதலை ஆவீர்கள். அதனாலதான் பாருங்க, இயேசு விடுவிக்க முடியாததை மனுஷன் விடுவிக்க முடியாது. இயேசு விடுவிக்க முடியாததை ஒரு பாஸ்டரோட ஜெபம் விடுவிக்க முடியாது. ஆமென். இயேசு யாரை விடுதலையாக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ, இயேசு யாரை விடுதலையாக்க விரும்புகிறாரோ, அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், தீய பழக்கத்திற்கு அடிமைகளாக இருந்தாலும் அவர்களை நிச்சயமா இயேசு விடுதலை ஆக்குவார். ஆமென். அவனுக்கு நம்பிக்கை வரணும், அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை அவ்வளவு பெரியது பாருங்க. நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்குது. சொல்லுங்க, நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்குது. ஏன் கேட்டீங்கன்னா, அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்னைய. உயிர் தெழுதல அதுதான் பாருங்க, அதுக்கு தான் உயிர் தெழுதல. நான் அடிமையா இருப்பதற்காக, நான் இன்னமும் அடிமையா வாழ்ந்து அடிமையா இருந்து, இன்னமும் நான் அடிமைத்தனத்துல இருந்துகிட்டு அடிமைப்பட்டு பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமை, கடன் பிரச்சனைக்கு அடிமை, வியாதிக்கு அடிமை, வாய் பாருங்க எதெல்லாம் தவறா பேசுதோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. அதுக்கெல்லாம் அடிமையா இருப்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதற்காக இயேசு உயிர் தள்ளவில்லை. நான் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இந்த உலகத்திற்கு வாழும்படி, ஒரு வெளிச்சமாய் இருக்கும்படிதான் இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார். என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. ஏன் அதை சொன்னாரு? நம்பிக்கையா? இயேசு சொன்னார் பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டுங்க? சொல்லுங்க, என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டா? சொல்லுங்க. இந்த உலகத்துல சமாதானம் இல்ல, ஆனா என்னிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, தைரியமா சொல்றாரு சீசர்களை பார்த்து, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை உயிர் தெழுந்ததுனால ஜெயித்தேன். அப்ப நீங்களும் ஜெயிக்க முடியும், நானும் ஜெயிக்க. ஏன்னா இந்த உலகத்தை இயேசு ஜெயித்தாருங்க. உயிர் தெழுந்துதான் என்ன பண்ணாருங்க? ஜெயித்தார்.